ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸிங் குரு சேனல். உங்களுடைய வெற்றிக்கான சேனல். காரண்யா 647 3 மணிக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0502. சரிங்களா? நம்ம காலையில் கொடுத்த கெஸிங்க்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0502 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டில் கிடச்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை விட்டுருங்க. ஆல் போர்டு தினசரி 2 போர்டு உட்காந்துருது. ஆல் போர்டை பற்றி நான் இன்றைக்கி பேசவே வரல. ஸ்ட்ராங் அப்படிங்கிறதும் நம்ம கணிப்பில் என்னென்னு பார்ப்போம். 0502 502 ஏபிசி 3 போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த சைபர் 4 டிஜிட்டில் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். 4D பாக்ஸில் 0 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். சரிங்களா? நம்ம கொடுத்த கணிப்பில் 4 போர்டுமே 0502 முழு வெற்றியை கொடுத்துருக்கோம். நம்ம எடுத்த கெஸ்ஸிங்லேருந்து நம்ம ஒரு அருமையான வெற்றியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏசிபிசி ஏபிசி நமக்கு அதாவது இங்கே கொடுத்த கணிப்புகள் படி நம்ம ரிசல்ட் எடுத்து இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் படி நம்ம இங்கே கெஸிங் போட்டு ஏசிபிசின்னு தனித்தனியாக கொடுத்துருந்தேன். அதில் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் 5C0 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. பிசியை பொறுத்த வரைக்கும் 02 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. நான் ஏசியில் இந்த இடத்துல கொடுக்கல. 52 அப்படிங்கிறதுல 50 55 அந்த மாதிரி டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங்லாம் போட்டிருந்தேன். ஆனால் நம்மளுக்கு இந்த மெயின் நம்ம இங்கே கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 502 0502 முழு வெற்றி சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப முக்கியமாக 5 வரும்னு கொடுத்துருந்தோம். 0 போர்டில் உட்காந்துச்சுங்களா? ரிசல்ட்டின் அடிப்படையில் அருமையான வெற்றி கணிப்பு, அருமையான வெற்றி. இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். காரணியா 647 இன்றைக்கி 4 போர்டும் ஒரு முழுமையான வெற்றியை கொடுத்துருக்கோம். நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு கணிப்பாக எடுத்துருந்தோம். சரிங்களா? அது நம்மளுக்கு ரொம்ப உதவியாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, நாளைக்கு அக்ஷயா 645 31 நாளைக்குரிய வெற்றிக்கான கணிப்பு என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? மறக்காமல் ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஃபர்தராக நம்ம சேனலில் வர வீடியோஸில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். சரிங்க, இப்போ அக்ஷயா 645 எப்படி கணிப்புகள் நம்பர் எடுக்கிறது? இந்தாங்க, மார்ச் மாதம் ரிசல்ட்டு காரணியாக்கு அக்ஷயா. சரிங்க, இன்றைக்கி 30ஆம் தேதி 0502 இது என்னைக்குரிய ரிசல்ட்லேருந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி இந்த மாதம் 50-20 நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 0 இந்த 4 டிஜிட்லேயும் 5 இங்கே, 0 இங்கே, 2 இங்கே. அப்படியே போர்டு மாற்றிருக்கா? நான் காலைல சொன்னேன் கால்குலேஷன் எதுவுமே செட் ஆகாதுங்க, ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் வருது அப்படின்னு. 0502 24ஆம் தேதி ரிசல்ட்லேருந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கு. இதுதான் உண்மை. நீங்கள் வேணால் கெஸ் பண்ணி செக் பண்ணி வேணால் பார்த்துங்க. சரிங்களா? 50-20 30ஆம் தேதி 0502 அப்படியே ரிசல்ட் மாற்றி வந்திருக்கு. அவ்வளோதான், சுருக்கமாக சொல்லிடுறேன். சரிங்க, இப்போ ஏபிசி கெஸ்ஸிங் இன்றைக்கி வந்த ரிசல்ட் படி நம்ம எடுத்திருக்க அக்ஷயா 645 நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நம்பர் இருக்குது, வாய்ப்புகள் வெற்றிக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 0502 0502 இந்த 5க்கு நம்ம எடுத்திருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 1 0 3 2 6 5க்கு நம்ம எடுத்திருக்க நம்பர் 1 0 3 2 6 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அதே மாதிரி 0 பி போர்டில் 0க்கு 2 7 5 4 9 ரிசல்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். வேறு எதுலேயுமே கொடுப்பவே இல்லை, பார்த்துங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. 2க்கு 7 0 5 8 2 அவ்வளோதான் நண்பர்களே. 0502 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 5க்கு ஒரு போர்டுக்கு 5 நம்பர் கணிப்பில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர்ஸில் எது கன்ஃபார்மான நம்பராக தெரியுதோ அதை டேரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபருக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. சைபர் உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைபர் அது இல்லாமல் 2 7 1 உங்கள் கணிப்பில் இருக்கா? சைபர் 2 7 1. சரி, ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கும்போது எனக்கு டபுள் டிஜிட் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது தான். அது 5 இருக்கலாம். சரிங்களா? இல்லை 7 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சைபர் 7 5 7 0. சரிங்களா?
உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். ஆல் போர்டு 0271. ஸ்ட்ராங் நம்பர் பொறுத்த வரைக்கும் 570. கட் நம்பர் அப்படின்னு கணக்கில் வச்சிங்கன்னா அதில் வந்து எப்படின்னா 5க்கு 2, 0க்கு 2, 2க்கு 7, 227 ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். எந்த தேதியில் கார்னியாக்கு அக்ஷயா என்ன ரிசல்ட் அப்படியே தெளிவாக இந்த மாதத்துக்கு ரிசல்ட் அப்படியே எடுத்திருக்கேன். சரிங்களா? எப்படி போர்டு பாஸ் ஆகிருக்குன்னு ஒரே ஒரு நிமிஷம் தான். 5க்கு 1, 2க்கு 7, 9க்கு 1. சரிங்களா? நம்ம கொடுத்த கணிப்பில் 5க்கு 1 இருக்குது. 5க்கு 1, 2க்கு 7 கொடுத்துருக்கோம். 9க்கு 1 ரிசல்ட்டு 171 அடிச்சிருக்கு. அடுத்தது 9ஆம் தேதி 0800. இதில் எங்கே மாறி இருக்குது பார்த்தீங்களா? 0க்கு 8, 8க்கு -1 7, 0க்கு 0 இறக்கிட்டாங்களா? சரி. அடுத்தது 16ஆம் தேதி பாருங்கள். 7க்கு 2, 1க்கு 3, 0க்கு 7. அடுத்தது 23ஆம் தேதி 177க்கு 1க்கு 0, 7க்கு 2, 7க்கு 0. ஒரு போர்டு மாறி ஏபி 2 போர்டும் டபுள் டிஜிட்டில் அப்படியே பாஸ் ஆனிச்சு. ஆனால் இன்றைக்கி மாப்பிள்ளை 24ஆம் தேதி இருக்கிற ரிசல்ட் அப்படியே தூக்கி போர்டு மாற்றி அடிச்சிருக்கான். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? எவ்வளோ தான் நண்பர்களே, வேறு ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேணாம். ஏபி பொறுத்த வரைக்கும் கணிப்புகளில் 12, 07, 35, 24, 69. இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 5க்கு 1, 0க்கு 7. அப்படி இல்லை என்றால் 5க்கு 0, 0க்கு 8. ஏபி ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் ஓரளவுக்கு போர்டில் உட்கார்ற மாதிரி ஏபி உங்களுக்கு இந்த ஏசிபிசியில் ஜஸ்ட்டு உங்களுக்கு கெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதுலேருந்து ஒரு 2 நம்பரோ 3 நம்பரோ உங்களோட கன்ஃபார்ம் உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய கணிப்புகளுக்கு எப்படி செட் ஆகுது எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. அவ்வளோதான். ஏசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் 5. சரிங்களா? 5க்கு அந்த கொடுத்த மாதிரி தான். 5க்கு 1 எடுத்துக்கலாம். 2க்கு சி போர்டில் 7க்கு 2னா 2க்கு 7 வரலாம், 17. அதே மாதிரி 5க்கு 0, 2க்கு 7க்கு 2 ஸ்ட்ராங்காக அடிச்சுங்களா? 7க்கு 2, 7க்கு 2. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் 7க்கு தான். 2க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு திருப்பி 7 வரலாம். அப்படி இல்லைன்னா 0 ட்ரை பண்ணிங்க. இன்றைக்கி 2க்கு 0 கூட வரலாம். இந்த 2க்கு ஒரு போர்டு மொத்தம் மாற்றி, அதாவது பி போர்டில் மட்டும் மாற்றி நாளைக்கு ரிசல்ட் எப்படி கூட வரலாம். 5க்கு 1, 2க்கு 7. சரிங்களா? பி போர்டில் 0க்கு 2 கூட வரலாம். 4 டிஜிட்டில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் கணிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா 35, 28, 62, 37, 35. பிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 02. இதிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 0க்கு 0 இறங்கியிருக்கு, ஏ போர்டில் 0க்கு 8 இறங்கியிருக்கு. சரிங்களா? அப்படி இல்லைன்னா 0க்கு 1 இல்லை 0க்கு 7. பி போர்டில் 0க்கு 7 வைப்போம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 1, 0க்கு 0, 0க்கு 7, 7க்கு 0. அப்போ இன்றைக்கி 2க்கு 5 கூட வரலாம். 75 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். 25 கெஸ்ட்டில் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 0க்கு 2, 1க்கு 0, 0க்கு 2 கூட வரலாம். 0க்கு 2 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு. அப்போ 2க்கு 8 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 75, 28, 40, 98, 42, 78, 25. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இந்த ட்ரை பண்ணி பாருங்களேன். 158 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். இந்த 5க்கு 1, 0க்கு 5, 2க்கு 8 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்த மாதிரி தான் 125, 078, 350, 248, 698,
088. டபுள் நம்பர்ஸுக்கும் கொஞ்சம் உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். சரிங்களா? டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக உங்கள் கணிப்பில் வச்சுங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரிசல்ட்டு எந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதத்துக்கு ஒரு ரிசல்ட் அப்படியே நான் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து எந்த மாதிரி நாளைக்கு போர்டில் உட்காரும் அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்டேன். ஏபிஎஸ்சிபிசி ஏபிசி தெளிவாகவே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் இந்த டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம இங்கே ஒரு போர்டுக்கு 5 நம்பருங்கிறது கொடுத்துருக்கேன். அதை வச்சு உங்களுக்கு கணிப்புகள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டு 0. இந்த 0வுக்கு எப்படிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? 0வுக்கு வந்து 7 வரலாம், இல்லை 1, 9, 8. சரிங்களா? அப்போ 70, 1158, 96, 78, 82, 48, 46, 92, 1, 3, 4, 5. இதையும் கொஞ்சம் வாய்ப்பில் வைங்க. 1, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 இல்லாமல் இது மாதிரி தான் இந்த மாதிரியும் பேட்டர்னில் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், 58, 70, 5க்கு பக்கத்தில் 6, 7 அந்த பேட்டர்ன் சொல்கிறேன். பேட்டர்னுக்கு 58, 70, 7, 8 பக்கத்தில் இருக்குது. அப்போ 5க்கு அப்புறம் 6, 7 இல்லை, 5, 8, 7, 0. அதே மாதிரி தான் 1க்கு அப்புறம் 2 கிடையாது. 1, 3, 4, 5 நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. அதனால் அதை வச்சு உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 86, 20 4Dயில் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0. இந்த 0வுக்கு நான் எடுத்துருக்க நம்பர் 7, 1, 9, 8, 4. ஒரு போர்டுக்கு 5 நம்பர் அப்படிங்கிறது கணிப்பில் வச்சுருக்கேன். அதை வச்சு ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் பாக்ஸில் போட்டு பாருங்கள், அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இதை நீங்கள் அப்படியே பாக்ஸில் போட்டு பாருங்கள். வேறு எதுவுமே வேணாம், குழப்பிக்கவே வேணாம். அதே மாதிரி ரிசல்ட்டையும் இந்த மாதம் ரிசல்ட்டு 2ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி இந்த மாதத்தில் வந்து 1, 2, 3, 4 இது 5வது ட்ரா, 5 ட்ரா அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 5 ட்ராவோட கணிப்புகளையும் வச்சுங்க. எந்த மாதிரி ரிசல்ட் இறங்கியிருக்கு, அதுக்கு எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். செக் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர்ஸில் ஏபிசியில் இந்த நம்பர் உங்களுக்கு கணிப்பில் வந்தால் நீங்கள் டேரெக்டாக இதில் இருக்கிறத ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எந்த நம்பர் படுதோ, ரிசல்ட்டின் அடிப்படையில் கெஸ் பண்ணும்போது படுதோ அந்த நம்பரை எடுத்து நீங்கள் டேரெக்டாக பாக்ஸில் போட்டு பாருங்கள் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். கட் நம்பர் 227 என்னோட கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஆல்போர்டு 0, 2, 7, 1, ஸ்ட்ராங்கு 5, 7, 0. சரிங்களா? சுருக்கமாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய உழைப்புக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மென்மேலும் நம்மளுடைய வெற்றி பயணம் தொடரும். உங்களுடைய வெற்றிக்கான சேனல் இதுவே அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு அக்ஷயா 645 ஒரு வெறித்தனமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். நம்மளோட உழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, தினசரி வெற்றிக்கு நம்ம கொடுத்த போர்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வெற்றி கண்டிப்பாக உண்டு 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 அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு அருமையான கெஸ்ஸிங்கோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. திரும்பி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒரு முழு வெற்றியோட கண்டிப்பான வெற்றி கண்டிப்பாக உண்டு உண்டு உண்டு. நன்றி.